ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தாங்க. சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான கார்லிக் சாஸ், கிரில்டு சிக்கன் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பண்ணி சிக்கன் ஷவர்மா பண்ண போகிறோம். வாங்க இதுக்கு வேறு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் குபூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைதாவில் வழக்கமாக நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்காக ரொட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹோம்மேட் கிரில்டு சிக்கன், அதை பீசஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கார்லிக் சாஸ், அப்புறம் காரத்திற்கு தேவையான அளவு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கார்லிக் சாஸும் கிரில்டு சிக்கனும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதோட வீடியோ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம முதல்ல கார்லிக் சாஸ் தயார் பண்ணி எடுத்துடலாம். கார்லிக் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது உங்களுக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, 100லேருந்து 150 மில்லி எண்ணெய், ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. முதல்ல கார்லிக்கை பூண்டை நல்ல மெல்லிஸாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அத்தோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அடிச்சுக்கோங்க. இதை அடித்த பின்னால் முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அடிச்சுக்கணும். முதல்ல முட்டையோட வெள்ளைக்கருவை அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கோங்க. நமக்கு டிப் மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 மில்லி எண்ணெயே போதுமானது. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதை விட அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய கார்லிக் சாஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கிரில்டு சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இதுக்காக கிரில் சிக்கன் செய்கிறதுக்காக நல்ல சிக்கனை, போன்லெஸ் சிக்கன் எடுத்து மெல்லிஸாக தகடாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 2 அல்லது 3 பல் பூண்டை நல்ல மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்படி வேண்டாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், மஞ்சள் தூளும் பட்டைக்கிராம்பு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. பட்டைக்கிராம்பு தூள் இதுக்கு நிறைய தேவையில்லைங்க. அப்புறம் உப்பு, காரத்திற்கு தகுந்த அப்புறம் காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ மேரினேட் பண்ணலாம். முதல்ல ஆலிவ் ஆயில் ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் எடுத்து ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம மசாலாக்களை எல்லாமே ஆயில்ல தான் மிக்ஸ் பண்ணுவோங்க. தனியா நம்ம மேரினேட் பண்ண போறதுல ஆயில்ல மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண போறோம். இதுல நம்ம பூண்டு, எல்லா மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னால் சிக்கனை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல 2 பக்கமும் நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணோன்னா உங்களுக்கு நல்ல அது மேரினேட்டும் ஆகும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சிக்கன். இதை நம்ம ஒரு ஓவர் நைட்டோ அல்லது 1 hour 2 hours மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிக்கனை நம்ம பேனில் தான் கிரில்டு பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அந்த சிக்கன் பீசஸை வச்சுடுங்க. ஒரு 7 அல்லது 8 நிமிடம் ஒரு பக்கம் குக் ஆனாக்கலாம், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சிக்கன் நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கிரில் சிக்கனோட கம்ப்ளீட் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரில் சிக்கனை நம்ம ஓவனில் வச்சு கிரில் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஷார்ப்பான தோசை திருப்பியை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நீல பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷவர்மா பண்ணிடலாம். நம்ம குபூஸ் அல்லது ரொட்டியை கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு கார்லிக் சாஸ் தடவிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்லிக் சாஸ் அப்ளை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தடவின பின்னால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா சிக்கனை, அந்த சிக்கன் பீசஸையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் நடுவில் சென்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு சிக்கன் பீசஸ் நீளமாக கட் பண்ணியிருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வச்சுக்கோங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள் கூட வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக சிக்கன் ஷவர்மாக்கு இது 2மே போதுமானது.
குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். இல்லை பெரியவங்கன்னா கொஞ்சம் காரம் விரும்புவாங்க, அதுக்கு நம்ம சில்லி கார்லிக் சாஸோ அல்லது தனி சில்லி சாஸோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்த பின்னால் நம்ம ரோல் பண்ணிடலாம். ஏற்கனவே அந்த ரொட்டி வந்து இளஞ்சூட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மடக்கி விட்டிங்கன்னா அப்படியே நின்றுடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபாயில் பேப்பர்லேயோ அல்லது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா தயாராகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.